In today's class, we'll be continuing with the active to passive voice transformation. We had stopped with present continuous tense. போன கிளாஸ்ல தொடர் நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய வாக்கியமானது ஆக்டிவ் வாய்ஸ்ல செய்தியை சொல்லிட்டு செயல்பாட்டுன்னு சொல்லிட்டு எப்படி மாற்றணும் இவ்வளவு பக்கம் ஐடியா எப்படி மாற்றணுங்கிறது தெரிஞ்சிருக்கும். அந்த வாக்கியமானது எப்படி அமைக்கப்பட்டிருக்கும். ஒரு தொடர் நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய வாக்கியமானது. தொடர் நிகழ்காலம்னா என்ன? ஒரு செயலானது நடந்து கொண்டே இருக்கிறது என்ற போது அது தொடர் காலம் சொல்லுவோம். அது இப்போ நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அந்த தொடர் நிகழ்காலத்தை சொல்லிடுவோம். தொடர் நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய வாக்கியமானது எப்படி அமைக்கப்பட்டிருக்கும்? முதல்ல செயலை செய்யக்கூடிய நபர், பிறகு சப்ஜெக்ட பொறுத்து இது போன்ற துணை வினை சொல்ல பயன்படுத்தும். ஒருவேளை சப்ஜெக்ட் ஆனது பன்மை வார்த்தையாக இருந்தா நம்ம ஆர் பயன்படுத்துவோம். மூன்றாவது நபர் ஒருமை சொல்லாக இருந்தால் இஸ்ங்கிறத பயன்படுத்தும். நான் என்ற பொழுது ஆம்ங்கிற வார்த்தையை உபயோகிப்போம். அதன் பிறகு வரக்கூடிய இந்த வினை சொல் பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி வெர்ப் அதனுடன் ஐஎன்ஜி சேர்க்கப்பட்டிருக்கும். கடைசியாக ஆப்ஜெக்ட் ஆனது எழுதப்பட்டிருக்கும். Subject plus is or am or are, verb plus ing. Then towards the end comes the object. I am singing a song. நான் ஒரு பாட்டை பாடிக்கொண்டு இருக்கிறேன். முதல்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸ் நாங்க நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட ஐடென்டிஃபை பண்ணணும். நான் ஐ ஆம், நான் இப்பொழுது அப்படிங்கும்போது ஐ ஆம் அப்படின்னு வந்திருக்கும். இது வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கப்பட்டிருக்கு. வேர்ப் வந்து சிங்ஸ், அதோட ஐஎன்ஜி இணைக்கப்பட்டிருக்கு. வேர்போட ஐஎன்ஜி இணைக்கப்பட்டிருந்தா அது தொடர்காலம் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன பாடிட்டு இருக்கேன்? ஒரு பாட்டை பாடிட்டு இருக்கேன். இது என்னவா வருது? இது ஆப்ஜெக்ட் ஆகுது. இந்த சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் சென்டென்ஸ்ல எப்படி தரப்பட்டிருக்குங்கிறத பார்த்தோம். எந்த வடிவத்திற்கு செய்வினை சொல் சப்ஜெக்ட் வேர்ப் அதன் பிறகு ஆப்ஜெக்ட் இந்த அமைப்புல கொடுக்கப்பட்டிருக்கு. You can tell freely that this sentence is an active voice wherein the subject is performing the action. செயலை செய்யக்கூடிய நபர் செயலை செய்து கொண்டே இருக்கிறார். நான் பாடலை பாடிக்கொண்டே இருக்கிறேன். சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இதுதானே ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டினுடைய இடத்துக்கு வந்துடும். சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கு போயிடும். ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டினுடைய இடத்துக்கும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கும் போயிடுறது. இதை நம்ம இரண்டாவது ஸ்டெப்பா பார்த்துருக்கோம். சாங் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டினுடைய இடத்துக்கு வந்துடுறது. சப்ஜெக்டினுடைய இடத்துல ஒரு பிரதிபெயர் சொல்லானது உபயோகிக்கப்பட்டிருந்தா அது ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கு மாறுறத என்ன வார்த்தையா நம்ம உபயோகிப்போங்கிறது நான் சொல்லியிருக்கேன். I would have already told you if at all subject a pronoun is used in subject case, if at all it moves to the object position, what would the word be transformed as? என்ன பிரதிபெயர் சொல்லாக மாற்றப்பட்டிருக்கோங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஐங்கிற வார்த்தை நீங்கிற வார்த்தையால மாற்றிருக்கோம். சாங் ஆப்ஜெக்டினுடைய வார்த்தை சப்ஜெக்டினுடைய இடத்துக்கு வந்துருக்கு. சப்ஜெக்ட் ஐங்கிற வார்த்தை நீ. நான் பாடலை பாடிக்கொண்டு இருக்கிறேன். பாடலானது என்னால் பாடப்பட்டிருக்கிறது. சாங். இதுக்கப்புறம் மூணாவது ஸ்டெப் என்ன சொன்னோம்? ஒரு துணை வினை சொல் சேர்க்கப்பட்டிருக்கும், ஹெல்பிங் வேர்ப் சேர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு. துணை வினை சொல் இஸ் ஒரு பாடலானது சாங் இஸ். நம்ம சென்டென்ஸ் வந்து பாசிவ் வாய்ஸ்ல டிரான்ஸ்ஃபார்ம் பண்றத
காலத்தை வந்து ஒருபோதும் மாற்ற மாட்டோம். அதை நம்ம எப்போதுமே நினைவுல வச்சுக்கணும். அந்த அர்த்தத்தை வந்து நம்ம எப்போதுமே மாற்ற போவதில்லை. சாங் இஸ் பீயிங். இது என்னாவது பாடலானது என்னால் பாடிக்கொண்டே இருக்கப்பட்டிருக்கிறது. சாங் இஸ் பீயிங் வேர்பினுடைய past participle form, weekly form. Helping verb is being. Past participle form of sing is sung. பிறகு பைங்கிற ப்ரெபோசிஷன் நம்ம சேர்த்துக்கிறோம். ஏன்னா பைங்கிற வார்த்தையை உபயோகிச்சாங்கன்னா யாரால அப்படிங்கிற தகவலை அர்த்தத்தையே அது நமக்கு தரும் இல்லையா. The song is being sung by me. I am singing a song. இந்த சென்டென்ஸ் வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. நான் பாடலை பாடிக்கொண்டு இருக்கிறேன். பாடலானது என்னால் பாடப்பட்டு இருக்கிறது. The song is being sung by me. Song is being sung by me. இந்த is beingங்கிறது நமக்கு தொடர் நிகழ்காலத்துலதான் இருக்குங்கிறத தெரிவிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கு இந்த இடத்துல. இந்த துணை வினை சொல் இதெல்லாம் நமக்கு இந்த இடத்துல தெரிவிக்கிறது. புரிஞ்சுதா? இது சப்ஜெக்ட் ஆனது ஐங்கிறதுனால இந்த சென்டென்ஸ்ல ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கு போட்டு நீங்கிற வார்த்தையால இந்த பிரதிபெயர் சொல்லால மாற்றி எழுதப்பட்டிருக்கு. அதுதான் போல இப்ப ஹீனா ஹிம். He is singing a song. A song is being sung by him. என்னவா மாதிரி இருக்கும்? A song is being sung by him. ஏன் மேம் ஹிம்ங்கிற வார்த்தையில மாற்றி எழுதியிருக்கு? ஏன்னா அவன் பாடலை பாடிக்கொண்டே இருக்கிறான். அவனால் பாடப்பட்டு இருக்கிறது. ஞாபகம் வச்சுக்கணும்னா ஆப்ஜெக்ட் இஸ் ஆர் ஆர் பீயிங் past participle form of the verb அதுதான் V3 form of the verb. பிறகு பைங்கிற ப்ரெபோசிஷன் கடைசியாக சப்ஜெக்ட் ஆனது எழுதப்படுகிறது. இது சம்பந்தமா சில உதாரணங்களை நம்ம பார்ப்போம். சில கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நமக்கு முழுமையா புரிஞ்சுக்க முடியுமானா கிடையாது. சால்வ் 2 or 3 examples. பன்மை வார்த்தையை பார்ப்போம். We are watching. நாங்கள் ஒரு படத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் ஒரு படத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்பதான் பார்த்துட்டு இருக்கோங்கிறது எப்படி தெரியும்? ஆர் வாட்சிங். வாட்ச் வேர் வாட்சிங் அப்படின்னா நாங்கள் ஒரு படத்தை பார்த்து கொண்டு இருந்தோம். பார்த்து கொண்டு இருந்தோங்கிற பொழுது வேறுங்கிற துணை சொல் பயன்படுத்தப்படுகிறோம். இப்போ ஒரு செயலானது நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னா இந்த துணை வினை சொல்லானது ஆறுங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது வந்து உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு உதவியா இருக்கும். சென்டென்ஸ் வந்து நிகழ்காலத்துல இருக்கா கடந்த காலத்துல இருக்காங்கிறது இந்த துணை வினை சொல் உங்களுக்கு உதவிகரமா இருக்கு. அது எந்த காலத்துல சொல்லப்பட்டிருக்குன்றது இல்லையா. இங்க சப்ஜெக்ட். ங்கிறது சப்ஜெக்ட். இது பன்மை வார்த்தை. It's plural form. So helping verb is used accordingly. So helping verb is are. Verb என்ன? watch. பார்ப்பது. watch plus ing பார்த்து கொண்டு இருப்பது. தொடர் நிகழ்காலம். தொடர் நிகழ்காலம்ங்கிறது are watching. என்ன பார்த்துட்டு இருக்கேன்? நான் என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ஒரு டிவியை பார்த்துட்டு இருக்கோம். டிவிங்கிறது ஆப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸ் வந்து பாசிவ் வாய்ஸ்ல மாத்தணும்னா எப்படி மாற்றப்பட்டிருக்கும்? என்ன சென்டென்ஸா மாறி இருக்கும்? உங்களால சொல்ல முடியுமா? Can you try? தொடர் நிகழ்காலம் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கக்கூடிய வாக்கியமானது இந்த வடிவத்தில் இருக்கும். அதற்கான ஒரு சென்டென்ஸ். அதை நீங்க இப்ப மாற்றி பாசிவ் வாய்ஸ்ல சொல்லுங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்கிறேன்.
இது ஆக்டிவ் வாய்ஸ். செயலை செய்யப்படும் நபர் ஆரம்பத்தில் வந்திருக்கிறார். பிறகு செயலானது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செயலானது யாரை போய் அடைகிறது? என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ஒரு டிவியை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த பாசிவ் வாய்ஸ்ல மாத்தணும்னா இந்த சென்டென்ஸ் எப்படி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கோம்? பேசிக்கா இப்ப எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் உடைய இடத்துக்கு வந்திருக்கும், சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் உடைய இடத்துக்கு வந்திருக்கணும்னு தெரிஞ்சிருக்கோம். அதுவும் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய வார்த்தையானது தகுந்த பிரதிபெயர் சொல்லால மாற்றி எழுதப்பட்டிருக்கும், அது ஆப்ஜெக்ட் இடத்துக்கு போகும்போது. இது டிவியானது டிவி. அதனால அதனுடன் பிறகு தொடர்ந்து வரக்கூடிய இந்த துணை வினை சொல் டிவி இஸ் பார்த்து கொண்டு இருக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பார்த்துட்டே இருக்கோம் அப்படிங்கறத வந்து எந்த வார்த்தை தெரிவிக்கும்? இஸ் பீயிங். பிறகு வாட்சினுடைய வாட் வந்து பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb. இதோடைய past participle form of verb என்னவா இருக்கும்? Can someone say what is the past participle form of the verb watch? இந்த வார்த்தையான வாட்ச்க்கு சிம்பிள் பாஸ்ட்லயும் நம்ம வாட்ச்டுன்னு தான் சொல்லுவோம். வாட்ச் பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் ஆஃப் verb-மே வாட்ச் தான். இன்ஃபினிட் ஃபார்ம் ஆஃப் verb இதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபல். ஒரு வாட்டி ஒண்ணு சொல்றீங்க மேம், பாஸ்ட் பார்ட்டிசிபல் சொல்றீங்க, இன்ஃபினிட் சொல்றீங்க, எதுவுமே ஒண்ணுதான் குறிக்குது. என்னன்னு தெரியுது இப்ப இல்லை. past participle எதுவுமே ஒண்ணுதான். past participle form of verb watch is watch. A TV is being watched. யாரால? உங்களால பார்த்து கொண்டு இருக்கப்படுகிறது. is being watched by us. யாரால? உங்களால. he is transformed to us. டிவி ஆப்ஜெக்ட் வந்து வேற ஏதாவது மாற்ற முடியுமா? தோணவங்க தான் நம்ம மாத்தி எழுத முடியும். பொருளை வந்து மாத்தி எழுத முடியுமா? இல்ல, முடியாது. இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கப்படுகிறது அப்படிங்கறத தெரிவிக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த இஸ் பீயிங். புரிதல் இதெல்லாம் குறிக்கிறது. இது பேரு பார்த்தீங்கன்னா, அது வந்து இது பார்த்தோம்னா உலகத்துல convert active words to passive words. Selected tense, present continuous. Okay. Sentence in active words. A girl is catching the ball. ஒரு பெண் பந்தை பிடித்துக் கொண்டு இருக்கிறார். இந்த சென்டென்ஸை வந்து நம்ம எப்படி பாசிவ் வாய்ஸ்ல சொல்லுவோம்? தொடர் நிகழ்காலத்துல இருக்கு. எப்படி நாம் சொல்லுவீங்க தொடர் நிகழ்காலத்துல இருக்குன்னு? இப்பொழுது பிடித்துக் கொண்டு இருக்கிறார். இஸ் கேச்சிங். இந்த துணை வினை சொல் இருக்குங்கிறது நிகழ்காலத்துல பயன்படுத்தக்கூடிய துணை வினை சொல்லா இருக்கு. இப்ப பிடிச்சிருக்கா? பெண் ஒரு பெண் பந்தை பிடித்துக் கொண்டு இருக்கிறார். Girl subject is catching. இப்போ என்ன பிடிச்சிருக்கா? ஒரு பந்தை பிடிச்சிருக்கா. ஒரு பந்தானது முதலில் வந்துவிடும்.
ball. The ball is being caught by a girl. The ball is being caught by a girl. கேட்சினுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் காட். சரியா இருக்கான்னு பார்ப்போமா? Donald is baking the cake. நம்ம போன இது பார்த்தது. டொனால்ட் ஒரு கேக்கை பேக் பண்ணிட்டு இருக்கிறார். டொனால்ட் இஸ் பேக்கிங் த கேக். ஒரு கேக்கை தயாரிக்கின்றான் டொனால்ட். கேக் இஸ் பீயிங். ஒரு கேக்கானது பேக். இந்த வேர்புடைய பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் பேக்ட். ஃபார்ம் பேக் பண்ணிட்டாங்கனால இஸ் பேக்கிங். இது தொடர் நிகழ்காலத்துல இருக்கு. இத வந்து நம்ம பாசிவ் வாய்ஸ்ல எழுதும்போது கேக் இஸ் பீயிங் பேக்ட். யாரால? பேக் பை டொனால்ட். சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கு போயிட்டு ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டினுடைய இடத்துக்கு வந்துருக்கு. கேக் இஸ் பீயிங் பேக் பை டொனால்ட். இந்த சென்டென்ஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். வெரி சிம்பிள் சென்டென்ஸ். கேரன் இஸ் ட்ரிங்கிங் மில்க். கேரன் வந்து பாலை குடித்துக் கொண்டு இருக்கிறார். இந்த சென்டென்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல எழுதப்பட்டதுன்னா எப்படி மாறி இருக்கும்? சொல்லணும். இவற்றை யோசித்து எழுதி வைக்கலாம். சரியா தவறாங்கன்னா யோசனை பண்ண வேண்டாம். ப்ளீஸ் இவற்றை. எழுத்து எழுத்து இப்பொழுது குடித்துக் கொண்டே இருக்கப்படுகிறது. பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் ட்ரங்க். ட்ரிங்க், டிராங்க், ட்ரங்க். ட்ரிங்க்ங்கிற வார்த்தை பேஸ் ஃபார்ம்ல இருக்கு. அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் டிராங்க், குடித்தான். குடிக்கப்பட்டது ட்ரங்க். தமிழத்தில் பீங் ட்ரங்க் பை கேரல். After Carol, you keep a full stop. Okay? Sentences. தொடர் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய வாக்கியமானது ஆக்டிவ் வாய்ஸ்ல எழுதுனா எப்படி சொல்லப்பட்டிருக்கோம், அதுவே பாசிவ் வாய்ஸ்ல மாற்றி நம்ம எழுதும்போது எதை எழுதுறோங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அந்த 5 ஸ்டெப்பை கண்டிப்பா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு சென்டென்ஸ் ஆனது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கா அப்படிங்கறது வந்து எப்படி கண்டுபிடிப்போம்னு சொன்னேன். அதை பாசிவ் வாய்ஸ்ல மாத்தணும்னா என்ன ஸ்டெப்ஸ், அந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னேனோ அதை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப எளிமையா நீங்க மாற்றி எழுதிடலாம். Okay? You can easily transform a given sentence
from active voice to passive voice to follow those 5 steps that I had mentioned. Passive voice ல present continuous tense எப்படி மாற்றி எழுதப்பட்டிருக்கோங்கிறத இது பார்க்கலாம். அடுத்தது பார்க்க போறது present perfect முற்று பெற்ற நிகழ்காலம். முற்று பெற்ற நிகழ்காலம். முற்று பெற்ற நிகழ்காலம். இப்பதான் ஒரு செயலானது நடந்து முடிஞ்சிருக்கு. Subject plus has or have, past participle form of the verb, towards the end comes the object. The sentence is being transformed to passive voice. இந்த வாக்கியமானது passive voice மாற்றி எழுதப்படணும்னா என்ன ஆகும்? முதல்ல ஆப்ஜெக்ட் ஆனது சப்ஜெக்ட் உடைய இடத்துக்கு வரும். சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் உடைய இடத்துக்கு போயிடும். பிறகு has or have, பிறகு been, has or have been, past participle form of the verb, followed by preposition by, towards the end comes the subject. இதெல்லாம் ஓகேனா ஒரு சென்டென்ஸா பார்த்து நாங்க இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்கணும். ராகுல் பழத்தை சாப்பிடுகிறார். ராகுல் has eaten fruits. பழங்களை ராகுல் சாப்பிடுகிறார். ராகுல் has eaten fruits. யார் சாப்பிட்டிருக்கா? ராகுல் சாப்பிட்டிருக்கான். has eaten சாப்பிட்டிருக்கிறார். என்னத்தை சாப்பிட்டு இருக்கான்? பழங்களை. subject verb object. இந்த மேனர்ல இந்த சென்டென்ஸ் ஆனது எழுதப்பட்டது. இப்ப இதே சென்டென்ஸை நான் செயல்பாட்டு வினை சொல்லு மாற்றி எழுதணும்னா என்ன ஆகும்? முதல்ல ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் உடைய இடத்துக்கு வந்துடும். பழங்கள். பழங்கள் சப்ஜெக்ட் உடைய இடத்துல பன்மை வார்த்தையாது. பன்மை வார்த்தையாதுன்னா அது துணை வினை சொல் என்னவா இருக்கும்? have. fruits have been. fruits have been. passive voiceல fruits have been eaten. past participle form of the verb தான் active voiceல எழுதப்பட்டிருக்கு. passive voiceலயும் past participle form of the verb, பிறகு வைங்கிற preposition, அதன் பிறகு subject. யாரால? ராகுலால. fruits have been eaten by ராகுல். பழங்களானது ராகுலால் சாப்பிடப்பட்டிருக்கிறது. பழங்கள் ராகுலால் சாப்பிடப்பட்டிருக்கிறது. have been eaten by ராகுல். has been has eaten மேம். அப்போ வந்து நீ சப்ஜெக்ட் என்னவா இருந்து ஒரு மூன்றாவது நபரினுடைய பெயர். ஆனா இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்தது பழங்கள். அது இப்போ சப்ஜெக்டினுடைய இடத்துக்கு வந்திருக்கு. அப்படின்னா அதுக்கு தகுந்தவாறு இருக்கக்கூடிய துணை வினை சொல்லதானே நம்ம பயன்படுத்துவோம். fruits have been eaten சாப்பிடப்பட்டிருக்கிறது. பழங்கள் ராகுலால் சாப்பிடப்பட்டிருக்கிறது. fruits have been eaten by ராகுல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தமோ காலத்திலோ நம்ம எதுவுமே doesn't get changed. So when it is in active voice, subject plus has or have, past participle form of the verb, then comes the object. When it is transformed to passive voice, இதுதான் passive voice கான வாக்கிய அமைப்பு. ஆப்ஜெக்ட் வந்து முதலாவதாகவே வந்து விடுகிறது. பிறகு துணை வினைகள் have been, அதன் பிறகு past participle form of the verb, eat past participle form of verb, eaten, eat, ate, eaten. verb மூணு ஃபார்ம். base form,
Simple past, past participle. சரியா? பேஸ் ஃபார்ம்ல இருக்கும்போது eat. இதே கடந்த காலத்துல வரும்பொழுது ate. பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் வரும்போது eaten. eat, ate, eaten. eatenங்கிற வார்த்தை தான் இங்க நம்ம பயன்படுத்துறோம். அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் ஆக்டிவ் வாய்ஸ்ல நம்ம உபயோகிக்கிறோம். சரியா? கொஞ்சம் சமயம் வரலாம். பேஸ் ஃபார்ம்ல இருந்தா எப்படி இருக்கும்? அதுக்காக நான் இதை சொல்றேன். சரியா? Let's see one more sentence. நிகழ்காலத்தில் எதிர்வினை சொல் செயல்பாட்டு வினை சொல் எப்படி அமைகிறது என்பதை நாம் பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். அவங்க இன்டர்வியூவை கிளியர் பண்ணிட்டாங்க. அவங்க we have cleared the interview. யார் கிளியர் பண்ணியிருக்கா? அவங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? என்ன cleared தேர்ச்சி பெற்றிருக்காங்க. எதுல? இன்டர்வியூல they have cleared பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வராங்க. they have cleared the interview. ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு இந்த சென்டென்ஸ். எப்படி நம்ம சொல்றீங்க? சப்ஜெக்ட் has or have. இங்க have ஏன் have பயன்படுத்தப்பட்டிருக்கு? ஏன்னா சப்ஜெக்ட் ஆனது பன்மை வார்த்தை. அவர்கள். verb ஆனது எந்த அமைப்புல இருக்கும்? பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம்ல தான் இருக்கும். Clear, cleared. என்ன கிளியர் பண்ணிட்டாங்க? இன்டர்வியூவர். இது ஆப்ஜெக்ட். த்ரீ ஃபார்ம் ஆஃப் verb has or have பயன்படுத்தப்பட்டிருக்கு. Subject have past participle towards the end something object. இப்ப நம்ம இதே சென்டென்ஸ்னுடைய passive voice form பார்க்க போறோம். Come on students, please give a try. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சென்டென்ஸ் வந்து passive voice மாற்றி எழுதப்பட்டிருந்தா எப்படி எழுதப்பட்டிருந்திருக்கும்? Object that has or have been past participle form of the verb comes with preposition by யாரால அப்படின்னு சொல்லும்பொழுது பயங்கர preposition தேவைப்படுறது. அதன் பிறகு subject. இந்த ஃபார்மேட்ல நம்ம மாற்றி எழுதணும். passive voice-ல எழுதணும். கரெக்டா? இது இன்டர்வியூ ஆப்ஜெக்ட்ல இருக்கிறது சப்ஜெக்டுடைய ரெஸ்பான்ஸ் இருக்கு. சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி தொழில் இணைப்பு. இன்டர்வியூ has been. The interview has been cleared. நான் பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் ஆஃப் த verb. அந்த வார்த்தை தான் நம்ம active voice-லையும் பயன்படுத்திப்போம். இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. The interview has been cleared. யாரால? அவங்களால. அப்படிங்கிற வார்த்தை ஆப்ஜெக்டுடைய இடத்துக்கு போச்சுன்னா என்னவா மாறும்? The interview has been cleared by them. Interview has been cleared by them. active voice-ல present perfect-ஆன sentence இருக்கும். அதனுடைய passive voice form எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். Can you play a game pertaining to this present perfect tense? Active voice to passive form. Can you see? Okay.
One of you has asked me a doubt. இப்போ வரைக்குமே ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கீங்க மேம். இதுவே இந்த பாசிவ் வாய்ஸ்ல சென்டென்ஸ் ஆனது எழுதப்பட்டிருக்கு, அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் மாத்தல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஐ டூ தட் ஃபார் யூ நவ். ஓகே, அதை வந்து நான் இப்ப செஞ்சு காமிக்கிறேன். வெரி குட் டவுட். இப்போ வரைக்குமே ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் தானே பார்த்துருக்கோம். அதுக்கு பதிலாக ஆக்டிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் மாற்றி பார்ப்போம் சென்டென்ஸை. The work has been completed by them. இந்த சென்டென்ஸை எடுத்துக்கோங்க. வேலையானது அவர்களால் முடிக்கப்பட்டிருக்கிறது. வேலையானது அவர்களால் முடிக்கப்பட்டிருக்கிறது. The work has been completed by them. Some of you are asking this doubt. Sentence to be given in passive voice, transform it into active voice. With doubt, வேலையானது அவர்களால் முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சென்டென்ஸ் வந்து பாசிவ் வாய்ஸ்ல தான் இருக்காங்கிறத நம்ம எப்படி முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஆக்டிவ் வாய்ஸ்ல செயலை செய்யக்கூடிய நபர் முதலில் வந்துவிடுவார், பிறகு வினைச்சொல், அதன் பிறகுதான் ஆப்ஜெக்ட் ஆனது எழுதப்பட்டிருக்கும். இதுல செயலை செய்யக்கூடிய நபர் ஆரம்பத்துல வந்திருக்கா? இல்ல. இந்த வேர்ப் என்ன செய்யப்பட்டது? ஒரு வேலையானது. அப்படின்னா நமக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்குது. இங்க ஆப்ஜெக்ட் தான் முதல்ல வந்திருக்கு. has been completed, have or has been completed எதுல வரும்? present perfect tense தான் நம்ம பார்த்தோம். has or have been அவர்களால் by them. themங்கிற வார்த்தை ஆப்ஜெக்ட் உடைய இடத்துல இருக்கு. இதே வார்த்தை சப்ஜெக்ட் உடைய இடத்துக்கு வருதுன்னா என்ன வார்த்தையா வந்து இருக்கணும்? ஏ, அவர்கள். இப்ப அவர்களால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற சென்டென்ஸ்ல அவர்கள் அவர்கள் வேலையை முடித்திருக்கிறார்கள் அப்படின்னு தானே இருந்திருக்கணும். வேலையானது அவர்களால் முடிக்கப்பட்டிருக்கிறது. அதான் இப்ப இங்க எழுதியிருக்கக்கூடிய சென்டென்ஸ். கரெக்டா? வேலையானது அவர்களால் முடிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் சென்டென்ஸா இருக்கு. இது வந்து நம்ம பாசிவ் வாய்ஸ்க்கு இருக்கு. இத ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மாற்றணும். இதுதானே உங்களுடைய சந்தேகம். அதுதான் இப்ப நான் மாற்றி எழுதுறேன். they have அவர்கள். அவர்கள் வரும்போது அதனுடன் வரக்கூடிய துணை சொல் என்னவாக இருக்கும்? have. இதுவே வந்து he இருந்ததுன்னா hasங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டு இருப்போம். இது வந்து அவர்கள் என்ற காரணத்தினால் அதன் பிறகு தொடர்ந்து வரக்கூடிய துணை சொல் have என்ற வார்த்தை தான் உபயோகிப்போம். they have in active words also. The verb would be in past participle form. They have completed. என்ன முடிச்சிருக்காங்க? வேலையை முடிச்சிருக்காங்க. vice versa. themங்கிற வார்த்தை சப்ஜெக்ட் இடத்துக்கு வந்தா they. இங்க சப்ஜெக்ட்ங்கிறது இந்த ஆப்ஜெக்ட் இடத்துக்கு வந்தா இங்க என்ன வார்த்தை? work. எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அவர்கள் வேலையை முடித்திருக்கிறார்கள். they have completed the workங்கிறதான் active wordsல இருக்கக்கூடிய சென்டென்ஸா இருக்கும். ஓகே, புரிஞ்சுக்கிட்டா எப்படி வந்து ஒரு பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் மாற்றப்பட்டிருக்குன்னு? வேலை செய்யக்கூடிய நபர் ஆரம்பத்திலேயே வந்திருக்கிறாரா இல்லது கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறாரா? இதை வச்சுதான் நம்மளால நிர்ணயிக்க முடியும் இந்த சென்டென்ஸ் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் இருக்கா பாசிவ் வாய்ஸ் இருக்கா அப்படிங்கிறது. செயலை பற்றி முதலில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாரால் செய்யப்பட்டிருக்கிறது என்பது கடைசியாக எழுதி இல்லையா? வெம்ங்கிற வார்த்தை சப்ஜெக்ட் எடுத்துக்கு வார்த்தை தே. எப்படி நம்ம
சப்ஜெக்டினுடைய வார்த்தைகள் ப்ரோனவுன் வந்து ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கு வரைக்கும் என்ன வார்த்தை எல்லாம் மாறுங்கிறத ஏற்கனவே பார்த்துருக்கோம். I hope you remember it. This is one more example. Form of name will be identified. உங்களாலதான் சொல்ல முடியும். He give a test. Sentence என்ன? They have plucked the flowers. அவர்கள் பூக்களை பறித்திருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு செயலானது முடிந்துவிட்டிருக்கிறது. They have plucked the flowers. இந்த சென்டென்ஸ் வந்து ஆக்டிவ் வேர்ட்ஸ் இருக்கா பாசிவ் வேர்ட்ஸ் இருக்கா? Very good. You have identified the sentences in active voice. இதே சென்டென்ஸ் வந்து passive voice மாத்தி எழுதணும்னா இது வந்து எப்படி மாத்தி எழுதப்படும்? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இடத்துக்கு போயிடும். ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் இடத்துக்கு வந்துடும். Flowers. Flowers have been plucked by them. The word is missed. The flowers have been plucked by them. பூக்களானது அவர்களால் பறிக்கப்பட்டு இருக்கிறது. சென்டென்ஸ்னுடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் passive voice. Good. That we gave a try. Any doubts anyone in today's session? கிளாஸ்ல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? அதாவது இதோட நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகளையும் பார்த்திருக்கோம். முற்றுப்பெற்ற நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகளையும் எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றி எழுதுறோங்கிறதையும் பார்த்திருக்கோம். But all you're having any doubts on this, please ask me. Okay? Thank you so much, friends. இந்த கிளாஸை நான் இதோட வின் பண்ணிக்கிறேன். Okay. One of you asked me to have a game on present continuous tense. Why not? We will have. Sure. இது பார்க்கலாம். தொடர் நிகழ்காலத்துல பார்க்கலாம். கேம் வடிவத்துல. Present continuousல subject and is are verb plus ing இந்த வடிவத்துல இருக்கும். Past passive voice மாற்றத்து object is are
being past participle form of the verb by administrative subject. The cat is chasing a mouse. இந்த சென்டென்ஸ் கண்டுபிடிங்க பார்க்கலாம். பூனை எலியை துரத்தி கொண்டு இருக்கிறது. பூனை எலியை துரத்தி கொண்டு இருக்கிறது. அவங்க சப்ஜெக்டோட எடுத்து கொண்டு வராங்க. அதனால என்ன மாற்றணும் முதல்ல? a mouse. A mouse is very good. A mouse is being chased. துரத்தப்பட்டிருக்கிறது. Mouse is being chased by the cat. Very good. Good. You have identified it correctly. I am cooking dinner. நான் இரவு நேர உணவை சமைத்துக் கொண்டு இருக்கிறேன். I am cooking dinner. Dinner is next. What is the helping verb to say that the sentence written present continuous form? Come on, students. Dinner is being cooked by me. Amazing. What is the difference? இதுல எந்த பிரச்சனை உங்களுக்கு? இதுல அள்ளி நீட்டி நன்றி. வாழ்க பாரதம். எழுத தமிழகம்.